குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்கன்ட்டு ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு தான் போனோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு வந்துட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்த்தா அது ஆர்டிஃபிஷியல் ஸ்னேக்கு. அடுத்தது அங்கங்கே செடிகள், மரங்கள், கொடிகள் ரொம்ப பார்க்கவே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு. அங்கங்கே அனிமல்ஸ் வந்துட்டு டால் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைனோசர் இருந்துச்சு. டைனோசர் வந்துட்டு இருந்துட்டுருக்க மாதிரி உட்காண்ட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மங்கி வந்துட்டு நம்மளை கிராஸ் பண்ணி போச்சு. அங்கங்கே மரத்துக்கடையில் நிறைய சிட்டிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அனிமல் ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் வந்து மேலேருந்து கீழே தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்லா வந்துட்டு ஒரு லுக் இருந்துச்சு. அடுத்தது அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு மயில் பண்ணை இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு சின்ன சின்ன குரங்கு வந்துட்டு மரத்தில் விளையாடுற மாதிரி சேட்டை பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு. அடுத்தது மயில் வந்துட்டு பார்க்க போனோன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதனோட ஜுவாலஜிக்கல் நேம், அடுத்தது அதனோட ஆயுட்காலம் எல்லாமே வந்துட்டு போட்டு வச்சுருந்தாங்க. மயிலை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தில் வந்துட்டு பாம்பு சுற்றிட்டுருக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அடுத்தது சிவப்பு காது இருக்கக்கூடிய ஆமைன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கங்கே தண்ணி சுற்றி ஆமை உட்காந்துருந்துச்சு. ஒரு ஆமை மட்டும் நீந்தி போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்தது பாம்பு பண்ணைன்னு சொன்னாங்க. அதில் போய் பார்த்தோம்னா நிறைய வகையான பாம்புகள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பாம்புகள் அங்கங்கே படுத்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா முதலை பண்ணைக்கு போனோம். முதலை பண்ணைக்கு போனோம்னா அதில் ஒரு முதலை வந்துட்டு படுத்துட்ருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த முதலையை பார்த்து முடிச்சுட்டு திரும்பி நம்ம இந்த பாம்பு இருக்கிற ஏரியாவுக்கு போனோம். பாம்பு இருக்கிற ஏரியாவுக்கு போனால் ஒரு பாம்பு சார பாம்பு வந்துட்டு மரத்து மேலேருந்து கீழே வந்துட்டு இறங்குற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழே வந்துட்டு நகர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படி பாம்பை பார்த்துட்டு இந்தாட்ட இதில் பார்த்தோம்னா வந்துட்டு நாகப்பாம்பு படுத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாகப்பாம்பு வந்துட்டு அப்படியே உடம்பு வந்துட்டு உயர்த்தி வச்சு படுத்துட்டு இருந்துச்சு. இந்தாட்ட மலைப்பாம்பு படுத்துட்டு இருந்துச்சு. அடுத்தது மலைப்பாம்பை பார்த்து முடிச்சுட்டு இந்த நாகப்பாம்பு வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா படுத்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு நாகப்பாம்பு மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வந்துட்டு நகர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது உடலை வந்துட்டு நகர்த்திட்டு போகிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. அதே மாதிரி அது மேலே முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் தொடக்கூடாதுன்ட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ப்ளே கிரவுண்டுக்கு வந்துருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறையா வந்துட்டு விளையாட்டுகள் எல்லாம் இருந்துச்சு. அங்கே ஒவ்வொரு விளையாட்டாக வந்துட்டு நம்ம குழந்தைங்க வந்துட்டு விளையாட ஆரம்பித்தாங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு கம்பியாக வந்துட்டு கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டு இறங்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நகர்ந்து வந்தாங்க குழந்தைங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. அடுத்ததாக வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஒரு விளையாட்டு கேம் இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஒவ்வொரு இதாக வந்துட்டு அந்த ட்ரையாங்கிளாக வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி வர மாதிரி இருந்துச்சு. அதை வந்துட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக ஏறி முடிச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரிங் டைப்பாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு ஒரு சேர் டைப்பில் வந்துட்டு சர்க்கிள் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு கேம் இருந்துச்சு. அதை வந்துட்டு சுற்றிட்டோம்னா வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு ஸ்லைட் கேமெல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஏறி 2 பேருமே வந்துட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. இது நடந்துட்டு வந்துட்டு ஸ்லைட் கேம் வந்துட்டு நிறைய ஸ்லைட் கேம் இருந்துச்சு. அது ஒவ்வொன்றுக்குள்ளே வந்துட்டு சரிக்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. ரவுண்ட் டைப்லேயும் ஸ்ட்ரைட் டைப்லேயும் வந்துட்டு ஸ்லைட் கேம் எல்லாம் இருந்துச்சு. அடுத்தது இந்த ஸ்லைட் கேம் எல்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நிறைய கேம், அதாவது ஒவ்வொன்றா வந்துட்டு டக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சுற்றுற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு. அதில் வந்துட்டு உட்கார விளையாட ஆரம்பித்தாங்க. அது சுற்றி விட்டோம்னா வேகமாக சுற்ற ஆரம்பித்தது. அது சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்தாட்ட வந்துட்டு எல்லா ஊஞ்சலெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஊஞ்சல் வந்துட்டு உட்காந்துட்டு விளையாடினாங்க. நிறைய குழந்தைங்க வந்துட்டு விளையாட. அந்த இடத்த பார்த்தோம்னா கரடி வந்துட்டு உட்காந்துக்கிற மாதிரி ஒரு டால் இருந்துச்சு. அது பக்கத்தில் இருந்து உட்காந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு ஸ்லைட் கேமு, ஊஞ்சல், நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பாய்.